க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சயன் டிவி நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நாட்களிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை நான் கேட்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். மாத்திரமல்ல, ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். The dominion and kingship will come to you, Zion. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இங்கே தானியேல் தீர்க்கதரிசி தரிசனத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லும் பொழுது பிதாவினிடத்தில் வந்த பொழுது அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். வாசிங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை மாத்திரம் சேவிக்கும்படி அவருக்கு இயேசுவுக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம். பாருங்க, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் இயேசுவை சேவிக்கும்படியாக இயேசுவுக்கு அந்த கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. பிதாவினால் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத நித்திய ராஜ்யம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஜயன் டிவி நேயர்களே, ஒரு நல்ல வார்த்தையை நாம் கேட்டோம். இயேசு சகல ஜனத்திற்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே சொல்லுவது உண்டு, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன், then what? Christianity is a relationship. பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ கோட்பாடோ அல்ல. கிறிஸ்தவம் என்பது அது ஒரு உறவு முறை சார்ந்தது. அப்பாவை நீங்க அன்பு கூறுறதுக்கு மதம் வேணுமா? இல்லையே. ஆகவே நீங்க இதை பார்க்கிறதான ஒருவேளை பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இயேசு உங்களுக்குமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு சகல ஜனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் பொதுவான ஒரு தேவன். அவர் உலக இரட்சகர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவருடைய பிறப்பை வைத்துத்தான் இந்த உலக சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் வகுக்கப்பட்டிருப்பதை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர் உலக இரட்சகர் என்று சொல்லி. மாத்திரமல்ல, அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை நம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 and verse 5 and 6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுகிறது பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அவர். So he is the king of kings. Don't think சும்மா ஆர்டினரியா சாதாரணமா நினைச்சிராதீங்க. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. ஏன் என்று சொன்னால், இந்த ராஜா, இந்த அதிபதி ஜீசஸ் கிரைஸ்ட் is the best king who came from heaven. ஏன் என்று சொன்னால், he is the one and only, he comes from heaven. வேற எந்த ராஜாக்களானாலும் சரி, அவர்கள் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி
இறங்கி வரவில்லை. ஆனால் இந்த ராஜா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ராஜா. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. ஹல்லேலூயா! இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அவர் அதிபதி. He is King of Kings. நம்மை ராஜாக்களும் தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களும் ஆக்கினார். அந்த தேவனாகிய கர்த்தர் மனிதனாய் வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமக்கிருந்ததான அந்த ராஜரிகத்தை, மகிமையை மனிதர்களாகிய நமக்கு அதை கொடுத்தார். இதுதான் பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா! அவர் வெறுமனே அவர் இங்க வந்து நமக்காக அவர் சிலுவையில் மரித்து விட்டு செல்லவில்லை. அந்த ராஜாங்கத்தை, அந்த ராஜரீக அந்த வல்லமையை ஆசாரியர்களும் ஆக்கின அவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். So he is the one he came from heaven. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். Only he has dominion over all things. இந்த உலகத்திலே அவருக்கு கீழ்தான் எல்லாம் இயங்குகிறது. ஆகவே எந்த ஒரு மனிதனுடைய வல்லமையும் அப்படிப்பட்ட வல்லமை அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only his kingdom will last forever ever. இந்த உலகத்திலே இப்போ நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம் என்றால், இப்பொழுது நம்முடைய பிரதமர் ஐயா இருக்கிறார் என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு தான். மறுபடி அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயித்து அதன் பிறகு வர வேண்டும். அதெல்லாம் ஒரு இந்திய தேசத்தின் வரைமுறை உட்பட்டது தான். ஆகவே இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கிறவர் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை அவர் செலுத்த முடியாது. ஆனால் நம்முடைய தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல, உலகத்தின் அதிபதி. ஹல்லேலூயா! வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி. He is the one he came from heaven. வானத்திலிருந்து இறங்கி வந்ததான அதிபதி அவர், ராஜா அவர். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ராஜாங்கங்களும் அதிகாரங்களும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆகவே only his kingdom will last forever. அவருடைய ராஜரீகம் தான் நித்திய ராஜரீகமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே தான் நான் அனுதினதா அந்த பரமண்டல ஜபத்திலே நாம் சொல்லுகிறோமே, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த உலகத்திலேயும் செய்யப்படுவதாக என்று அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய ராஜரீகம் வரப்போகிறது, பூரணமாய் அவருடைய ராஜாங்கம் வரப்போகிறது. அதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய ராஜரீகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். 1 பீட்டர் 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் இந்த தேவன் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த அதிபதிகள் இப்போ ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கலாம், ரஷ்ய ஜனாதிபதியாக இருக்கலாம், நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கலாம். இவர்கள் யாரும் வானத்துக்கு அதிகாரத்தை செலுத்த முடியாது. அவங்களுடைய ப்ரொவின்சஸ்ல தான் அவங்க என்ன செய்ய முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய தேவனாகிய கர்த்தர் இவர் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அந்த சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நல் நாட்களிலே அவருடைய வருகைக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை பணிந்து கொள்வோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்து எங்களுக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். அவர் எப்படி அரசாளுவார் என்று அங்கே அருமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய லூக்கா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். லூக்கா 1:31 முதல் 33 வசனங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்றான். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ராஜரீகத்தை கொடுக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் என்ன செய்வார், யாக்கோபின்
குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு இந்த ராஜரீகத்தை கொடுக்கிறார். அந்த குமாரனாகிய கிறிஸ்து அந்த ராஜரீகத்தை நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? ஆகவேதான் இது சந்தோஷம். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பிறந்தது மிகப்பெரிய சந்தோஷம். மாத்திரமல்ல, ஒரு இருளின் ஆதிக்கங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருந்த பொழுது தேவதூதன் அங்க மரியாளை நோக்கி சொன்னான், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். காரணம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு பெரியவராயிருப்பார். அந்த இயேசு பெரியவராயிருப்பார். அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அவருடைய நாமத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோமே. 9வது அதிகாரத்திலே நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சயம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாத்திரமல்ல, இந்த புது வருடத்தில் வரப்போகிறதான இந்த புது வருடத்தில் இந்த 2026 ஆண்டிலே கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதான இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பிரியமானவர்களே. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. ப்ராஃபஸி ஃபார் ஜாயான். ஜாயன் டிவி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆளுகை உன்னை நோக்கி வருகிறது, ராஜரீகம் வருகிறது. அதைத்தான் மீகா 4:8 வாசித்தோம். ஆளுகையும் ராஜரீகமும் உன்னிடத்தில் வருகிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? எழுந்து போரடி. நீ எழுந்து போரடித்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உனக்கு கொடுத்ததான அந்த காரியங்களை நீ செய்யும்போது கர்த்தருக்காக நீ நியமிக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கிறார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். ஹல்லேலூயா. அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நீ தான் நியமிக்க வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, இந்த ஆளுகையையும் இந்த மாபெரும் ராஜரீகத்தையும் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு எப்படி கொடுக்கிறார் என்கிற வார்த்தையை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். பாருங்க, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். சியோனே, சயோன் டிவி நேயர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்குத்தான் கொடுக்கிறார். ராஜரீகமும் ஆளுகையும் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த காரியங்களை நீங்க தான் கர்த்தருக்கு கொண்டு போய் நியமிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய ஆண்டு நலமும் நிச்சயமான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக உங்களுக்கு இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நிமிடம் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோடு கூட கண்களை மூடி பயபக்தியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வரும். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாட்களிலே தகப்பனே, நீர் எங்களுக்காக எதற்காக பிறந்தீர் என்பதை நாங்கள் கேட்டோம். ராஜரீகத்தை, மேன்மையை, மகிமையை அப்பா நீர் எங்களுக்கு வழங்கும்படி நீர் பிறந்தீர். அது எத்தனை பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அவர்கள் வைத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நீரோ எங்களுக்கு அதை கொடுத்து அந்த சிலுவையிலே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அதை விலைக்கிரயமாய் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீர். எங்களை ராஜாக்களாக, எங்களை ஆசாரியர்களாக மாற்றினீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாய் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாட்களிலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தீர். உமக்கு நன்றி. மாத்திரமல்ல அப்பா, இந்த புது வருட நாட்களிலே சுவாமி 2026 ஆண்டின் துவக்கத்திலே அப்பா நீர் கொடுத்ததான் இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை கொடுத்து நீ கர்த்தருக்காக நியமிப்பாய் என்று சொல்லி ராஜரீகம் உன்னிடத்திற்கு வருகிறது, ஆசாரியத்துவம் உன்னிடத்திற்கு வருகிறது, மாத்திரமல்ல மகிமையும் மேன்மையும் உன்னிடத்திற்கு வருகிறது என்று சொல்லி நல் வார்த்தைகளை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் உன்னதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிவீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே அவர்களுக்காக உதித்தீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் விளங்கச் செய்வீராக. அவளுடைய எல்லா பயங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம், நீக்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களிலே, இல்லங்களிலே மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. God bless you.